வணக்கம். நம்ம புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா சிஎம் அவர்களோட ஜாதகத்தில் முக்கியமான என்னோட அனுபவங்களை ஷேர் பண்ணி இந்த ஜாதகத்தோட பலனை சொல்ல போகிறேன். இது முழு பலன் கிடையாது. அவங்க இறக்கும் போது அந்த தருவாயில நான் என்னோட அனுபவத்தை என்னை யார் வந்து பார்த்தது அப்படின்ற அந்த பேர் சொல்லாமல் எப்படி அந்த மரணத்தை நான் அனலைஸ் பண்ணி சொன்னன்ற அந்த பழைய அனுபவங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல இந்த ஜாதகத்தை பாருங்க. புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் வந்து சிஎம் வந்து 24/2/1948 மதியம் 2:40 மைசூரில் பிறந்திருக்காங்க. இவங்க லக்னம் வந்து மிதுன லக்னம். 2ல் சனி வக்கரம், 3ல் செவ்வாய் வக்கரம், 3ல் சந்திரன், சிம்ம ராசி மக நட்சத்திரமே, கேது 5ஆம் பாவத்தில் விசாக நட்சத்திரத்தில் இருக்குது, குரு மூல நட்சத்திரத்தில் இருக்குது, 7ஆம் இடத்துல சூரியன் புதனும் 9ஆம் இடத்துல இருக்குது, 10ல் சுக்கிரன் உச்சமாக இருக்குது, 11ல் ராகு பரணி நட்சத்திரத்தில் இருக்குது. இவங்களுக்கு பொதுவாக இவங்க ஜாதகத்தில் மரணத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இருந்தாலும் பேசிக்கான விஷயத்த சொல்லிவிட்டு நான் மரணத்தை எப்படி நான் அனலைஸ் பண்ணி அப்போ அந்த 2016 வந்து அவங்க இறப்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இவங்க லக்ன புள்ளி திருவாதிரை எம்ஜிஆர் ஜாதகம் நம்ம பார்த்தோம், போன வாரம் நான் போட்டிருந்தேன். அதில் அவருக்கு லக்ன புள்ளி வந்து சதயம்னு இங்கே வந்திருக்கும். இந்த லக்னத்தில் அந்த ராகு 11ல் இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு பாருங்கள், லக்ன புள்ளி வந்து திருவாதிரை. இந்த லக்ன புள்ளிக்கு திருவாதிரைக்கு அதிபதி ராகு வந்து 11ஆம் இடத்துல இருக்காங்க பாருங்கள். அந்த விதி வேலை செய்தால் லக்ன புள்ளி நட்சத்திரத்தை பார்க்குறோம், அது இங்கே ராகுல இருக்குது. இப்போது இவங்க செவ்வாய் தசையில் வந்து ஃபஸ்ட் டைம் சிஎம் ஆகிறாங்க செவ்வாய் தசையில். இப்போ செவ்வாயை பாருங்கள், செவ்வாய் மக நட்சத்திரத்தில் இருக்குது. ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் பலனை தரும் போது இந்த மகம்ன்ற கேது இங்கே இருக்குது 5ஆம் இடத்துல. எம்ஜிஆர் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், கும்ப லக்னத்துலேருந்து குருவும் கேதுவும் இங்கே இருக்கும், 3-5 கனெக்ட் ஆகிருக்கும். அதனால தான் அவ்வளோ பாப்புலர் ஆனார்னு. அதே மாதிரி இங்கே செவ்வாய் தசையில் இவங்க அரசியலில் பாப்புலர் ஆகிறாங்க, ஃபஸ்ட் டைம் சிஎம் ஆகிறாங்க. இது லக்னத்துக்கு 3ஆம் பாவம் செவ்வாயா, அது நின்ற மகம் வந்து கேது 5. இங்கே 3-5 இயங்குறதால இவங்க செவ்வாய் தசையில் ஃபஸ்ட்டு சிஎம் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் ராகு தசையில் 2 தடவை சிஎம் ஆகிறாங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், லக்ன புள்ளி ராகு 11ல் இருக்குது. அதனால அது ராகு தசையில் 2 தடவை சிஎம் ஆகிறாங்க. அடுத்தது 3வது குரு தசையில் 4வது தடவை சிஎம் ஆகிறாங்க. 11/8/2012 குரு தசை ஆரம்பிக்குது. இங்கே குரு தசை ஆரம்பிக்குது இல்லையா, இந்த குரு தசை குரு புத்தி உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த குரு இந்த லக்னத்துக்கு உபய லக்னத்துக்கு பாதகாதிபதி, மாரகாதிபதி, கேந்திராதிபதினு 3 வித தோஷம் உடையவர். உபய லக்னத்துக்கு குரு வந்து பாதகாதிபதி, கேந்திராதிபதி, மாரகாதிபதினு 3 வித தோஷம் உடையவர். இவர் வலுத்துட்டார், இங்கே ஆட்சி ஆகிட்டார். அப்போ கெட்டவர் வலுத்துட்டார். அதனால் அவங்க திருமண வாழ்க்கையும் பிரச்சனையாக இருக்குது. 7ஆம் இடம் இல்லையா, புத்திரக்காரகன் குரு. அப்போ அந்த குரு வந்து குழந்தைக்கும் அந்த பிரச்சனையை கொடுக்குது பர்சனல் லைஃப்பில். இது பொதுவாகவே இந்த பாதகாதி வந்து உயிர் பற்றான விஷயங்களுக்கு தான் அது பிரச்சனை கொடுக்கும். பொருள் பற்றான விஷயங்களுக்கு அது மிகப்பெரிய பீக்கில் யோகத்தை கொடுத்துரும். பதவி, பேர், புகழ் இதெல்லாம் அது கொடுத்துரும். அப்போ குரு தசையில் குரு புத்தி நடக்கும்போது அவங்க மறுபடியும் சிஎம்மாக தான் இருக்காங்க அந்த குரு தசையில். அதாவது 2015 2014 வரைக்கும் அவங்களுக்கு நல்லா தான் இருக்குது குரு தசையில் குரு புத்தி. கரெக்டாக பாருங்கள், இந்த குரு தசையில் சனி புத்தி கரெக்டாக 29/9/2014 ஸ்டார்ட் ஆகுது. டேட் இதுதான், 2014 9ஆம் மாதம் 29ஆம் தேதி சனி புத்தி ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக அன்றைக்கி தான் அரெஸ்ட் ஆகிறாங்க. அந்த சனி புத்தி ஆரம்பிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த குரு பாருங்கள், கேதோட நட்சத்திரத்தில் இருக்கா, பாதகாதிபதியாக இருந்தாலும் கேதோட நட்சத்திரத்தில் இருக்கிறதால லக்னத்துக்கு 5-7 அது இருக்கிறதால குரு தசை ஆரம்பிச்சது தான் அவங்களுக்கு நல்லா தான் இருக்குது. பதவி, பேர், புகழெல்லாம் நல்லா தான் இருக்குது. 5-7 கனெக்ஷன் இருக்கிறதால சனி புத்தி ஸ்டார்ட் ஆன அன்னைக்கு அவங்க அரெஸ்ட் ஆகிறாங்க. ஏன் இந்த சனி புத்திலேயே அரெஸ்ட் ஆகிட்டு மறுபடியும் அந்த ஒரு 6 மாதம் ஒரு 7 மாதம் கழிச்சு அந்த அரெஸ்ட் ஆனதுக்காக கேஸ் நடக்குதுல சிஎம் ஆகிறாங்க. 5ஆம் மாதம் 2016 மறுபடியும் 4வது சிஎம் ஆகிறாங்க. சனி புத்திலே அரெஸ்ட்டும் நடக்குது. ஏன்னா தசை வந்து 5-7 வச்சுருக்கா. இது பாதகாதிபதி, மாரகாதிபதி, கேந்திராதிபதியா. அப்போ இந்த தசை வந்து உங்களுக்கு பயங்கர பாதகத்தையும் பிரச்சனையும் கொடுக்க போகுது. எப்படி கொடுக்கும்? புகழோட உச்சியில் இருக்கும்போது தான் கொடுக்கும்.
இந்த குரு தசையில் சனி புத்தியில் அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதே சனி புத்தியில் மறுபடியும் அவங்க சிஎம் ஆகிறாங்க 5ஆம் மாதம் 2016. இது ஆனாங்க இல்லையா, கரெக்டாக இந்த குரு தசையில் சனி புத்தியில் 29/9/2016 இங்கேருந்து 4 மாதத்தில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்க. அவ்வளோதான். இங்கே இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்க இல்லையா, இது செப்டம்பரில் ஆகிறாங்க. இப்போது அக்டோபர் மாதத்துலேயும் நவம்பர் மாதத்துலேயும் நிறைய பேர், நான் பம்மலில் இருக்கேன் ஆக்சுவலாக. பம்மல், பலாரம், குரோப்பட்டு, தாம்பரம், அனகாபுத்தூர் இந்த மாதிரி ஏரியாங்களில் இருக்க விஐபிங்க, அதாவது அரசியல் கட்சியாளர்கள், என்னோடய கிளைண்ட்ஸு எல்லா கட்சியிலும் இருக்காங்க. எனக்கு டிஎம்கிலேருந்து வந்து கேட்குறாங்க, அம்மா ஜெயலலிதா அம்மா எல்லாமே கஷ்டத்தோடு கேட்குறாங்க, நல்லா இருந்தாங்களே, அவங்களுக்கு இப்படி இருக்க, உயிரோடு இருக்காங்களா இல்லையா, அப்போ தான் அவங்க இட்லி சாப்பிட்றாங்க, டீலாம் சாப்பிட்றாங்க, ரெக்கவர் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி லோக்கலில் எல்லோரும் கேட்கும்போது நம்ம என்ன சொல்லணும்னா, ஜாதக ரீதியாக பர்சனலாக ஒவ்வொருத்தருக்கும் சொன்னது எல்லா கட்சியாளுக்கும் இது எல்லாருக்குமே தெரியும். இந்த வீடியோ பார்க்குறவங்க நான் சொல்கிறது உண்மைன்னு அவங்க அந்த காலத்தில் அந்த நேரத்தில் இந்த அக்டோபர் நவம்பர் பார்க்க வராங்க. மெயினாக நவம்பரில் வரும்போது இல்லைங்க அவங்களுக்கு சரியில்லை, டைமு இறந்துருவாங்கன்ற மாதிரி நான் அவங்களுக்கு பர்சனலாக சொல்கிறேன். அப்புறம் முக்கியமாக ஜெயலலிதா அம்மா கூடவே இருக்கவங்க ஒரு விஐபி, எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க. அவங்க வந்து என்னென்னமோ பரிகாரம் பண்ணுறாங்க, கோயில் பரிகாரம்லாம். அப்போ வந்து அவங்க குடும்பம் என்னை பார்த்துட்டு, அவங்க பேர் சொல்ல விரும்பலை, ரொம்ப ஃபெமிலியர் கூடவே இருக்கவங்க. அவங்க என்னை பார்க்கும்போது நாங்கள் எங்கள் அம்மாக்காக எதனா பரிகாரம் பண்ணோம், பால் அபிஷேகம் பண்ணோம், இது பண்ணோம் அது பண்ணோன்னு சொல்லும்போது நான் அவங்க அம்மாக்காக இந்த பரிகாரம்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். அது சொல்லும்போது அவங்களே சொன்னாங்க, ஆமாம் இப்போ நல்லா தான் இருக்காங்க, இட்லிலாம் சாப்பிட்றாங்க, டீலாம் குடிக்கிறாங்க, நாங்களே பார்த்தோன்னா அவங்க சொல்கிறாங்க. சொல்லும்போது எங்களுக்கு உண்மையாக சொல்லுங்கள், அவங்க நிலைமை எப்படி இருக்குது, அவங்க ஹெல்த் எப்படி இருக்குன்னு சொல்லும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த குரு தசை சனி புத்தி குரு அந்தரம் 7 டிசம்பர் இல்லையா, இந்த 7ஆம் தேதி டிசம்பர் 2016 இருக்கும் குரு தசையில் சனி புத்தியில் குரு அந்தரம். இந்த டைமுக்குள்ளே அவங்க இறந்துருவாங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் இல்லாத போது எப்படி உயிர் இருக்கா இல்லையான்னு கேட்கக்கூடாது, நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கேட்கும்போது நான் சொல்லிடுவேன் ஓப்பனாக. அதனால் 7ஆம் தேதி டிசம்பருக்குள்ளே 2016 அவங்க இறந்துருவாங்க இந்த இடைப்பட்ட காலத்தில்ன்றேன். அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவங்க அப்போ தான் ஃபஸ்ட்டு யார் மூலிமா கேள்விப்பட்டு என்னை பார்க்க வராங்க. பட் லோக்கலில் இருக்க எல்லா விஐபிக்கும் எனக்கு தெரியும் நான் சொன்னது. இது அவங்க பார்த்தாலும் அவங்களுக்கும் தெரியும். அது நான் அதனால தான் அவங்க பேரை சொல்லலை. பட் அவங்க பரிகாரம்லாம் நான் சொன்னேன், அவங்க அதெல்லாம் கூட செஞ்சாங்க. செய்யும் போது நம்பிக்கையாக செய்யுங்க, பட் இதுதான் ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி கரெக்டாக டிசம்பர் 5ஆம் தேதி அவங்க இறந்துட்டாங்க. டிசம்பர் 5 அவங்க இறந்துட்டாங்க. இது எப்படி சொன்னேன் அப்படின்றத உங்களுக்கு விளக்க போகிறேன். நல்லா பாருங்கள். குரு தசையில் குரு புத்தியில் பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா குரு தான் நின்ற நட்சத்திரத்தின் பலனை தரும். குரு புத்திலே இருக்குது. அதனால் 5-7 வேலை செய்யும்போது பேரும் புகழமாக இருக்காங்க. குரு தசையில் சனி புத்தி கரெக்டாக 29/9/2016 வரும்போது இங்கே பாருங்கள் 4 விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியோட புத்தி 8 வருதா, தசாநாதனுக்கு புத்திநாதன் 8, இது ஒரு 8ஆ 2ஆ. சனி நின்ற நட்சத்திரம் ஆயில்யம், இந்த புத்தி இந்த சனி புதனோட நட்சத்திரம் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா இது 8, இங்கே ஒரு 8, இது ஒரு 8, இது ஒரு 8. அப்போ மரணத்தை கண்டிப்பாக கொடுத்துருன்னு நான் முடிவு பண்ணேன். எப்போ கொடுக்கும்னு முடிவு பண்ணேன்னா, குரு தசையில் சனி புத்தியில் குரு தானே பாதகாதிபதி, இந்த அந்தரத்தில் தான் அது நான் கொடுத்தேன். அப்படியே இருந்தாலும் 8ஆம் தேதி குரு தசையில் சனி புத்தியில் குரு அந்தரம் முடிஞ்சோடனே அவங்க தப்பிச்சுடுவாங்க, ஒரு மாற்றம் வந்துடும். ஏன்னா இந்த அந்தரம் குரு அந்தரம் முடிஞ்சோடனே புத்தியே மாறப்போகுது. அப்போ கண்டிப்பாக முடிக்கும் போது அது இறப்பை கொடுத்துருன்றதால லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி, பாதகாதிபதி, மாரகாதிபதி, கேந்திராதிபதினு 3 வித தோஷம் இருக்குது. அந்த தசை வந்தவனே பிரச்சனை ஆரம்பிக்குது. அதில் சனி இந்த தசைக்கு 8, லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி, இந்த நட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் சனி புத்தி நட்சத்திரம் புதன், இதுவும் 8ஆக இருக்கிறதால அவங்க கண்டிப்பாக இறப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த செவ்வாய் தசை சொன்னீங்களா ஃபஸ்ட்டு சிஎம், அதுக்கு காரணம் இந்த 3-5 வேலை செய்யறது தான். ராகு லக்ன புள்ளி இருக்கிறதால ராகுலேயே நல்லா இருக்காங்க, 2 தடவை சிஎம் ஆகிறாங்க. குரு தசையில் சனி புத்தி வரும்போது அவங்களுக்கு இறப்பு ஆகிடுது. இந்த ஆங்கிளில் தான் நான் சொன்னேங்க. இங்கே நட்சத்திரம் இல்லாமல் நம்ம இதை சொல்லவே முடியாது. வெறும் கிரகத்தை வச்சு சொன்னீங்கன்னா நம்ம தோற்றுருவோம். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் உண்மையாக தான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நடந்த அந்த காலகட்டம் என்கிட்ட அந்த பல பேர் பார்த்தாங்க, பல அரசியல்வாதிகள் பார்த்தாங்க. எல்லாருக்கும் அப்பயே சொன்னது அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும். ஆனால் வெளியே நாங்கள் யார்கிட்ட சொல்லலை. இது ஒரு அனுபவத்துக்காக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேங்க.
நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.